ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா? நம்ம நல்லா சம்பாதிச்சு பொண்ணை சேர்த்துடணும், வெள்ளியை சேர்த்துடணும், சொத்துக்களை சேர்த்துடணும். ஆனா இங்க நீதிமொழிகளே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அப்போ அதனாலதான் ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். சம்பாதிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர்ட்ட கேட்கணும். நம்ம சம்பாத்தியம் கேட்குறோம், வருமானம் கேட்குறோம், நல்லா வரணும், வருமானம் ஒரு நாளைக்கு நிறைய வரணும், நான் நிறைய வந்து அப்படி கொடுத்துருவேன் இப்படி கொடுத்துருவேன் அப்படி சொல்லி நம்ம கேட்குறோம். பைபிள் என்ன சொல்லுது? எப்போவுமே வேதம் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்கும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னையும் வெள்ளியையும் ஞானத்துக்கும் புத்திக்கும் கொடுக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம அறிஞ்சுக்கிடணும், நம்ம எவ்வளவுதான் ஆசைகள் பெருகி இருந்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், அது நம்ம வீட்டில் சமாதானமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. 2015ஆம் ஆண்டு வர்தா புயல் என்று சொல்லி ஒரு புயல் வந்தது. தாம்பரம் பட்டணத்தை ஒரு குலுக்கு, கிருஷ்ணா நகர் பகுதி. இப்போ தண்ணி, ஏராளமான தண்ணீர். இப்போ என்னுடைய உடன் பிறந்த சகோதரனும் அங்கே தான் இருந்தார். அப்போ நாங்கள் அந்த பாலத்துக்கு கீழே போய், அந்த கிருஷ்ணா நகர் போகிற அந்த பாலத்து பைபாஸுக்கு கீழே போய் நிற்கும்போது ஒரு ஆள் ஹைட்டுக்கு தண்ணி, யாருமே நடந்து போக முடியாது, படகுல தான் போகணும். அப்போ நாங்கள் அங்கே போய் நின்று அங்கே உள்ள சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா வீடுகளையும் பார்த்துட்டோம், எல்லா வீடுகளில் உள்ளவங்கள மேலே ஏற்றிட்டோம், யாரும் கவலைப்படாதீங்கன்னு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் மனசில் பரிதவிக்கிறது. அப்போ ஒரு மனிதர் ஓடி வேத்து விறுவிறுத்து ஓடி வருகிறார். அப்போ அவர் வந்து அந்த படகுக்காரங்கிட்ட கேட்கிறார், ஐயா, என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் உள்ள கீழ் தளத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, என்னைய தயவுசெய்து அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக எங்களுக்கு அலௌடு இல்லை, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது தான் எங்களுக்கு அலௌடு அப்படி என்று அவங்க படகுக்காரங்க சொல்கிறாங்க. அவர் கேட்கல. ஏராளமான பணம் கையில், நான் பார்க்குறேன் கண்கூடா. ஸ்கோடா கார் புதுசு, எங்கேயுமே வாகனம் போகலை, பைபாஸில் எங்கேயோ விட்டுட்டு ஓடி வருகிறார். என்னுடைய வாகனம் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி நின்று கொண்டு இருக்கிறது. ஐயா, ஐயா, கார் சாவி கூட கொடுக்குறேன் வச்சுக்கிடுங்க, ஐயா என் பணத்தை கொடுக்குறேன் வச்சுக்கிடுங்க, என்னை தயவுசெய்து என் மனைவி என் பிள்ளைகளை என்னிடத்தில் காட்டுங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. பாருங்க, அந்த நேரத்தில் அவருக்கு அந்த பணம் பெருசு தெரியல, பொருட்கள் பெருசு தெரியல. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும், நீ பொன்னை சம்பாதித்தாலும், வெள்ளியை சம்பாதித்தாலும், வேதம் சொல்லுது ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் நாம் அப்படி பார்க்கும்போது, அதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 16:8 வாசிக்கும் போது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாய சம்பாத்தியம், அதை தமிழாக்கம், தமிழில் இன்னும் நல்லா நம்மளுடைய தமிழ் அழகாக விளக்கி இருக்கிறார்கள். ஒருவன் பிறரை ஏமாற்றி அதிக பொருள் சம்பாதிப்பதை விட நல்ல வழியில் கொஞ்சம் பொருள் சம்பாதிப்பது சரியானது. ஆமென் சொல்லுங்க. அநியாய சம்பாத்தியம், அநியாய லாபம், ஒன்றை 10ஆய் காட்டுவது, அநியாயம். ஒரே நாளில் பணக்காரன்,
ஒரே நாளில் அடித்து உலையில போடுறது. யார் என்ன நீ கெட்டா என்ன, ஜனங்கள் நாசமாக போனா என்ன, எனக்கு என் காரியம் நடக்கணும். ஒரே நாளில் 10 லட்சம் 20 லட்சம் அநியாய சம்பாத்தியம். இன்னொருவரை அழிச்சு, இன்னொருவரை ஒடுக்கி, இன்னொருவருக்கு ஒன்றுமே இல்லாம பண்ணுகிறது தேவனுக்கு பிரியம் இல்லை என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ சம்பாதிக்காதன்னு பைபிள் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லுகிறது? அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமம். கொஞ்சம் வந்தாலும் நீ ரொம்ப பெஸ்ட் மேனையா. கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் வந்தாலும் ரொம்ப நீ பெஸ்டான ஆள் ஆண்டவருக்கு முன்பாக. ஊழியம் கூட அப்படிதான். ஒரு முறை வள்ளியூர் பகுதியில் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போயிருந்தோம். பல ஆண்டுகள் இருக்கும். 1000 ரூபாய் நோட்டு அப்போ இருந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் தான் தடை பண்ணிட்டாங்க. அவங்க லேண்டு வந்து விற்காம ரொம்ப நாள் கிடந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க வர முடியுமான்னு. 2012-13 சொல்லி நினைக்கிறேன். அப்போ நான் பகுதி நேர ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ நானும் ஒரு சகோதரன் எங்களை அழைத்திருந்தாங்க. அந்த லேண்டில் போய் ஜெபித்தோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதில் தெளிக்கப்படட்டும், இது விற்காமல் கிடக்குது, இது ஏன் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்தை தெளித்து அந்த லேண்டில் ஜெபிச்சுட்டு வந்தோம். ஒரு முறை ஜெபிச்சுட்டு வந்தோம். அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த லேண்டு விலை பேசி விற்றுட்டாங்க. கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த பைபாஸ் போகிற வழியில் உடனே எங்களை அழைத்தாங்க. நீங்கள் வாங்க மறுபடியும் சொல்லி எங்களை டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. வள்ளியூரில் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது அந்த 1000 ரூபாய் நோட்டு, ஒரு பெரிய கட்டு 1 லட்சம் ரூபா இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய் நோட்டு, புது நோட்டு. அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாமல் வித்துட்டாங்க. வித்த உடனே எப்படியா அந்த ஊழியக்கார் நமக்காக ஜெபித்தாரு, இந்த ஊழியக்கார் கண்ணீரோடு ஜெபித்தாரு, நம்ம எப்படியாவது ஒரு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு கட்டை எடுத்து அப்படியே என்ன சொன்னாங்க, என்னுடைய கரத்தில் கொடுத்தாங்க. இல்லையா, இது காணிக்கை வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி. எனக்கு நான் வியாபாரம் செய்யும்போது காணிக்கை வாங்குவதில்லை, காணிக்கை வாங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். யாரத்துலேயும் காணிக்கை, ஏன்னா அவங்களே டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, அவங்களே உணவு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம என்ன செஞ்சோம்? 1 மணி நேரம் கூட ஒழுங்காக ஜெபிக்கலையே. இந்த குடும்பத்துக்காக ஜெபித்தோ கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். இவ்வளோ பெரிய காணிக்கை வாங்குவதற்கு நான் அப்படிதான் என் மனசில் தோணுச்சு. இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறாங்களே என்று சொல்லி நான் சொன்னேன், இதை நீங்கள் எங்கேயாவது சபைகளுக்கு கொடுத்து விடுங்கள், இது எனக்கு வேண்டாம். இல்லை, நாங்கள் சபைக்கு கொடுத்துட்டோம், அது பல கோடிக்கு. அன்னைக்கு அது பைபாஸுக்கு இருந்ததுனால ஒரு பெரிய இடம், 1 ஏக்கர் இடம், நிறைய ரேட்டுக்கு நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே பெரிய ஒரு பெட்ரோல் பங்க் வருகிறதுனால என்னை நல்ல ரேட்டுக்கு வித்துட்டோம். ஐயா, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படி சொல்லி கொடுத்தார்கள். எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. எனக்கு அதில் நான் என்ன யோசிக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, அன்றைக்கே அவ்வளோ காணிக்கை கொடுத்தார்கள். எனக்கு அது ஒரு பெருசாக அநியாயமாக வந்த வருமானம் மாதிரி எனக்கு தெரிந்தது. அன்னைக்கு எனக்கு அப்படி தெரிந்தது. நான் வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணல, அதை வாங்கவே இல்லை. தேவஜனமே, அதிகமாய் வருகிற வருமானத்தை காட்டிலும், அநியாயமாய் வருகிற வருமானத்தை காட்டிலும் கொஞ்சமாக வருகிற வருமானமே உத்தமம். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சமீபத்தில் அதே காவல் கிணறு பகுதிக்கு ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். இந்த குடும்பத்துக்காக ஜெபித்தேன். ஜெபித்து முடித்த போது அவங்க என்னிடத்துல, இப்போ நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காணிக்கை கொடுத்தாங்க. காணிக்கை எப்போவுமே வாங்கும்போது யாரிடத்துலையும் ஜெபிப்பதில்லை. ஜெபிச்சு அப்படியே பார்க்காம வாங்கிடுவேன். காணிக்கை வாங்கி உள்ளே வச்சுட்டு நான் அடுத்த இடத்துக்கு போகும்போது அந்த காணிக்கை எடுத்து பார்த்தா வெறும் 20 ரூபா காணிக்கை கொடுத்துருந்தாங்க. 20 rupees கொடுத்துருந்தாங்க. என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்க கூட வழி இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம இந்த காணிக்கைக்கு மேலே ஜெபம் பண்ணி இருக்கிறோன்னு சொல்லி. கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதிகமாய் வருகிற அநியாயமாய் வருகிற வருமானத்தை காட்டிலும் கொஞ்சம் வருகிற வருமானமே உத்தமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறார். ரோட்டில் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். யார் இந்த வசனத்தை கேட்குறாங்களோ, யார் ஆண்டவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார். உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாருங்கள். முதல்ல நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு கில்ட்டியான ஃபீல் வரும். இவ்வளவு ஏமாற்றிட்டோமே, இந்த இதுக்கு இவ்வளவு சம்பாதிச்சிட்டோமே, ஒரே நாளில் இவ்வளோ காசு எனக்கு வந்துட்டேன், என்ன செய்கிறது, அந்த எண்ணம் வரும். நமக்கு வரும், மற்றவனுக்கு வராது. அது எவ்வளோ வந்தாலும் அடித்து வலையில் போடுவோம் பாருங்க. செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜனங்களை ஏமாத்துறவங்க, கள்ள கணக்கு எழுதுறவங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள்,
கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு இதில் வருமானம் 10,000 தான் வரும். இவ்வளோ உழைச்சிருக்கிறோம், 3 பேர் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம், 10,000 ரூபாய் தான் சரியான வருமானம். 10 லட்ச ரூபா வந்துட்டு என்ன ஆகும்? இப்போ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து எனக்கெல்லாம் அப்படி வந்திருக்குது. ஆரம்ப நாட்களில் வியாபாரம் பண்ணும்போது சில நேரத்தில் நாங்கள் சொன்ன அந்த பொருள் அதிகமாக வந்துடும், அப்புறம் லாபம் அதிகமாக வந்துடும். தூங்காது, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஐயோ எனக்கு அவர் ஃபோன் பண்ணிடுவாரோ, காலையிலே முதல்ல எந்திரிச்சு அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு, நான் உங்களுக்கு தெரியாமல் ரேட்டை குறைச்சி சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு அந்த பணத்தை தருகிறேன் என்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென். அதனால தான் அன்னைக்கு குறையில்லாமல் இருக்கிறேன். அன்னை பாடும்போது சொன்ன ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் அப்படி எனக்கு அது இது ஏன் தெரிஞ்சிருச்சு, இது அதிகமான வருமானம், நம்ம உழைச்சதுக்கு மேலே பல மடங்கு வந்துருச்சு. நம்ம அப்படி ஏமாத்திரம், நமக்கே ஒரு கில்ட்டியான ஃபீல் வந்துடும், அநியாயமாக வருகிற அந்த வருமானம். ரெண்டாவது பாருங்க, கர்த்தர்கிட்ட போகிறத தடை பண்ணும். அநியாயமாய் வந்த வருமானம் என்ன பண்ணும்? கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு நம்மளை தடை பண்ணும். எப்படி சர்ச்சுக்கு போகிறது? நேற்று தான் ஏமாத்திருக்கிறோம். எப்படி போய் ஆண்டவரை ஆராதிப்பது தடை பண்ணும். மூணாவது பாருங்க, அநியாயமாக வர்ற வருமானத்தை கடவுளுக்கு கொடுத்துடலான்னு கமிஷன் கொடுத்துருவோம். என்ன செய்வோம்? ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுருவோம். இந்த மாதிரி சாப்பாடு போடுறாரு, ஒரு 10,000 ரூபா அவருக்கு கொடுத்தா என்ன பண்ணிடும்? எதுவுமே உங்களை விட்டு மறைஞ்சு போகாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவருக்கு முக்கியம். நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு வருமானமே இல்லை, அவன் பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான், இவன் பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான், இவன் என் கூட தான் படித்தான் அப்படி இருக்கான், இவன் என் கூட தான் வேலை செஞ்சான் அப்படி இருக்கான். தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க, தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும் உங்கள் மனசில், நான் கர்த்தருக்குள்ள பலனாக இருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வருமானம் வரலன்னு சோர்ந்து போகாதீங்க. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் குறைவுபடுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நான் அடிக்கடி நினைப்பேன், எந்த ஒரு மனுஷன் 1,00,000 பேராக இருக்கட்டும், ஒரே இடத்துல தூண்டில் போடட்டும், 1,00,000 பேருக்கும் தூண்டில மீன் வரும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இந்த தூண்டிலுக்கு தான் விழுவேன், நான் இந்த தூண்டிலுக்கு தான் விழுவேன் மீன் சொல்லுமா? சொல்லாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயமாய் வந்த வருமானத்தில் 5 லட்சம் அடிச்சிருக்கான் ஆண்டவரே, கொள்ளை அடிச்சிட்டேன், 2.5 லட்சம் உங்களுக்கு குத்துறேன்னு சொன்னால் ஏற்றிட மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு 5 ரூபாய் எனக்கு வந்திருக்கு ஆண்டவரே, நான் 5 காசு காணிக்க போகிறனாலும் மனப்பூர்வமாய் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் தனக்கு இருக்கிறதுலேருந்து காணிக்க போட்டான். யாரு? ஐஸ்வர்யவான், வேதபாரகர்கள் என்கிட்ட இருக்குன்னு காணிக்க கொடுத்தாங்க. அந்த அம்மாவோ என்கிட்ட இருக்கிறது எல்லாம் அவர் காணிக்க. அவன் அல்ல, இந்த அம்மா தான். இயேசு கிறிஸ்து பெட்டியில் உட்கார்ந்துருக்கிறார், காணிக்க பெட்டியில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து காணிக்கப்படும் போது இருதயத்தை பார்க்குறார். என்னத்தை நீ பெருசாக கொடுத்துட்ற, என்ன பார், அப்படி 500 நோட்டை 1 2 நீ இல்லை, என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோதான் ஆண்டவரே, பஸ்ஸு கூட போகும்போது காசு இல்லை ஆண்டவரே, ஆனாலும் பரவாயில்ல, உம்முடைய ராஜ்யத்தை கொடுக்குறான் பாருங்க. அதை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாயமாய் வருகிறதை கடவுளுக்கு கொடுத்து ஏமாத்தலான்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் வருமானத்தில் நிதானமாக, அதனால வருமானம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த அதிக வருமானம் வந்தால் நீங்கள் தேவனை விட்டு போகிற நிறைய சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்ல, 26ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் அழகான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டம் என்ன பண்ணுவான்? மிதிப்பான். திருப்தி அடைந்த என்ன பண்ணுவான்? தேன் கூட்டம் கூட மிதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கும். நான் குறித்து வைக்கலை, பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை. ஏன்னு சொன்னால், ரொம்ப அதிகமாக வருமானம் வரும்போது என்னப்பா பெரிய கூட்டம் போனால் தான் ஆசீர்வாதமா, அதான் தானாக வந்து மனிதனுக்கு விழுகிறதே என்று நினைப்பான். அதனால் அநியாய சம்பாத்தியம் நமக்கு வேண்டாம், நியாயமான வருமானமே உத்தமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயமாய் வருகிற வருமானம் வந்தால் சந்தோஷப்படுங்க. அதனால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த மனிதனை யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது.
இதை நம்ம வேதத்தை நம்ம அவ்வளோக்குள்ளே ஆராய்ஞ்சு படிச்சிருப்போம். இன்னைக்கு நீங்கள் அதை அறிஞ்சுக்கிடுங்க. சரியான ஒரு ஜெபத்தை செய்கிறார். இந்த ஜெபம் எல்லா மனுஷனுக்கும் தேவை. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் குமாரனாகிய யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. நல்ல கவனிங்க. நீதிமொழிகள்னால யார் எழுதினாங்கன்னு சொல்லுவோம்? சாலமோன். ஆனா இங்க என்ன பண்ண, யாக்கேயின் குமாரனாகி ஆகூர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்க அழகா சொல்றாரு. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், 2 மனு உம்மிடத்துல கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும், நல்ல கவனிங்க, நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். இது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றார். நான் மரிக்கும் பரியந்தம், நான் சாகிற நாட்கள், என்னுடைய வாழ்வாதாரம் முடிகிற வரைக்கும் 2 காரியம். என்ன காரியம் கேட்கிறார் பார்க்கலாமா? மாயை என்றால் ஏமாற்றுகிற காரியம். மாயை. இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமே என்னதான்? மாயைகள். பிரசங்க எழுதுகிறார், மாயை எல்லாமே மாயை. இன்னைக்கு என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் நாளைக்கு உங்கள் பாக்கெட்டில் இருக்கும், நாளைக்கு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் இன்னொருத்தர் பாக்கெட்டில் இருக்கும். ஒரே மனுஷன் இருக்கவே இருக்காது. அது மாயை. பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும், நல்ல கவனிங்க, இதுதான் ஜெபம். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எப்படியா இப்படி ஜெபம் பண்றது? அதுக்குதாயா ஓடி வரோம். திங்கக்கிழமை கூட்டத்துக்கு எதுக்கு வரோம்? போகும்போது அள்ளிட்டு கூட நிறைய அள்ளிட்டு போகலாம். 2மே எனக்கு வேண்டாம். என்னது? எனக்கு தரித்திரம் வேண்டாம். ஏன்? இந்த 2மே ஆண்டவரோட தூரப்படுத்திடும். என்ன ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு? இவ்வளோ ஜெபத்தை கேட்குறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், ஏசுதான் தெய்வம்னு சொல்கிறேன், என் பாக்கெட்டை நிரப்பவே மாட்டுறாரு. தரித்திரம் எல்லாம் நிறைஞ்சு போச்சுன்னா பயமாக இருக்குது இப்போ வெளியே போகிறதுக்கு. எல்லாம் தனக்கு மிஞ்சி வந்துட்டு, சொத்துகள் ஆசைகள் பெருகி விட்டது, அதை மெயின்டைன் பண்ண முடியல, வாடகை வாங்க என்னால் போக முடியலங்க. ஐஸ்வர்யம் பெருகி போச்சு, இப்பவும் கர்த்தரை மறந்துடுறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யம் எனக்கு 2மே வேண்டாம். எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. தரித்திரம் வேண்டான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் கை வைத்துவோம். ஐஸ்வர்யம் வேண்டாம்னா என்னையா நீ ஒரு ஆள்? அதுக்கு தாயா ஓடி வரேன், அதுக்கு தாயா அந்த ஜபத்துக்கு வரேன். பணம் இல்லாமல் எவையா வாழ முடியும்? பணம் இல்லாமல் வாழ முடியும். பணத்துக்கு மேலே ஆண்டவரை நீங்கள் முன்பாக வைத்தால், கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அவர் சொல்றாரு எனக்கு கொடாதிருப்பீராக? அடுத்த வசனம், நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். பாத்தீங்களா? எப்போ ஐஸ்வர்யம் வந்துட்டுல? யார்ட்டையா சொல்லுங்களேன், வியாபாரி கூட்டம் நடத்துறாரு திங்கக்கிழமைன்னு. அவரா? அதுல என்னப்பா ஆசீர்வாதம் இருக்குது? நம்மளே எல்லாம் லீவ் போட்டுருவோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பரிபூர்ணம் தேவை இருந்தால் தானே ஓடி வருவேன். நீ உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குன்னா தூக்கம் வராதுல்ல? அது இந்த வெயில் நாட்களில் கொஞ்சம் ஏசியை ஒரு 2 மணிக்கு கத்தர் கட் பண்ணார்னா 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம். இன்னைக்கு அநேகரை ஏசி வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் மனுஷனுக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சு. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எப்படி ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா? எப்படி போஷிக்கணுமா? டெய்லி நான் வேலைக்கு போகணும், டெய்லி சமாதானமாக இருக்கணும், டெய்லி ஆண்டவரை தேடணும், டெய்லி என் குடும்பத்தை நடத்தணும், டெய்லி டிப்ரெஷன் இல்லாமல் வாழணும். எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணணும்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம். வேதத்தில் அபிகாயில் ஒரு ஸ்திரீ உண்டு. அவருடைய கணவர் நாபால் ரொம்ப துன்மார்க்கன். அவன்கிட்ட ஏராளமான ஆடுகள், பயங்கர சம்பாத்தியம். தாவீது ராஜாவாய் வருகிறார். அவன் தாவீதை பார்த்து கேட்குறான், யார் அந்த தாவீது? தாவீதை தெரியாதவங்களே கிடையாது. கோலியாத்தை அடித்த உடனே தாவீது பயங்கர ஃபேமஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இவன்கிட்ட ஒரு முறை தாவீது சொல்லி அனுப்புகிறார், நான் உன்னை எவ்வளவோ பாதுகாத்தேன், நீ அதனால் நாங்கள் எங்களுடைய கூட்டத்துக்கு கொஞ்சம் உங்கள் அப்பம் இதெல்லாம் கொடுக்க வேண்டும், கொஞ்சம் மயிர் கத்திரிக்க ஆட்களை அனுப்ப சொன்னபோது, யார் அந்த தாவீது? அவன் யார் என்ன பேசுறதுக்கு? நாபால். இதை அறிஞ்ச அபிகாயில் என்ன செய்தார்? ஐயோ, நம்ம கணவர் இவ்வளோ முரட்டாட்டமாக இருக்கிறாரே, ஏன் சொத்துகள் அவன் கண்ணை மறைத்து விட்டது, சுகங்கள் அவன் கண்ணை மறைத்து, பாரி குடிகாரன், பணம் இருக்கு, நல்லா குடிக்கிறான், அவனுக்கு என்ன கத்தரை தேடக்கூடிய இருதயம் இல்லை, அவன் சிந்தனையில் அந்த இருதயம் இல்லை, ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் இல்லை. தாவீது பார்த்தாரு. தாவீது யாருன்னு நான் கேட்குறேன், எடுங்கடா எல்லாம் பட்டயத்தை, எல்லாத்தையும் கட்டியாச்சு. இன்னைக்கு அவன் 1 2 பாத்திரம்னு சொல்லி கடந்து போகும்போது அபிகாயில் தாவீதை இடையில போய் சந்திக்கிறார். ஐயா, என் வீட்டுக்காரன் முரடேன், தயவுசெய்து அந்த பேலியால் பேச்சை நம்பாதீங்க. தாவீதை எதிர்த்ததுனால வேதம் சொல்லுகிறது, நாபாலை கர்த்தர் அடித்தார். தேவன் யாரு எப்படின்னு நீங்க தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சொத்து சுகங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதை சம்பாதித்து தந்தவர் கர்த்தர். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம தரித்திரப்பட்டு துருடி ஆண்டவர்ட்ட அந்த 2 ஜெபம் பண்ணுங்க. பவர்ஃபுல்லான பிரேயர். இது மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரம் வேண்டான்னு வேகமாக வரும். என்ன ஐஸ்வர்யம்? அவரே ஐஸ்வர்ய சம்பன்னர். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில இருந்தா போதும் ஐயா. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருந்தா போதும். நான் ரொம்ப அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம், செகண்ட் யோசிப்பேன், பணம் வேணும். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. பேதுருங்க வா, நீ போ, உனக்கு என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். நேராக போ, கடலில் போ, தூண்டில் எடு, தூண்டில் போடு, மீன் பிடி. முதல்ல எந்த மீன் வருது பாரு. என்னது? ஃபஸ்ட்டு அந்த மீனை பிடிச்சி அதை வாயை தர, உள்ள பணம் இருக்கும், வெள்ளி பணம், அதை எடுத்து எனக்கு உனக்கு வரி கட்டு. எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்ம ஆண்டவர். என் அன்பு தேவ ஜனமே, 2 எனக்கு கொடுக்காதீங்க. கை வைத்து சொல்லுங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. இது வந்தாலும் அவரை விட்டு போயிடுவேன், இது வந்தாலும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், அநியாயமாய் வருகிற அதிக வருமானம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் வருமானமே உத்தமம். நிம்மதியான தூக்கம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சமாதானமான அன்பு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தருவா, ஆண்டவர் அதை தருவா. நான் தரித்திரப்படுகிற நாள் நான் திருடிடக்கூடாது. ஆண்டவரே, நான் திருடிடக்கூடாது, எனக்கு தேவைன்னு நான் திருடக்கூடாது. நீ திருடாமல் இருந்த அடுத்தடுத்து உனக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுவா. நீங்களும் நானும் என்ன நினைப்போம், இப்போ திருடாதான் நம்ம கதை நடக்கும் நம்ம நினைப்போம். ஆண்டவர் நினைக்க, இவன் இதில் உண்மையாக இருந்தால் அடுத்து உனக்கு கொடுப்பு கண்டு தேவன் விரும்புவா. அந்த பொருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அது என் குடும்பத்துக்கு சாபம், என் பிள்ளைகளுக்கு சாபம், அது சாபத்தை கொண்டு வந்துடும். ஒரு தகப்பனார் இடத்துல நான் பேசும்போது, 3 மகன்களும் பாரி குடிகாரர்கள். எவ்வளவு ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டாங்க, நிறுத்த முடியல. குடி சென்டரில் கொண்டு போட்டாங்க, குடி நிறுத்த முடியல. ஏராளமான செலவுகள். 2 நாள் ஒழுங்கா இருப்பாங்க, 3ஆவது நாள் 3 பேர் ஒன்று போட்டு சேக்கு போட்டு குடிச்சிட்டு வந்துடுவாங்க. குடி அவங்க வாழ்க்கையை அவங்களை சின்ன பின்னமாய் மாற்றினது. அவங்க வீட்டில் ஜெபிக்கும் போது அந்த ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் குடிப்பல? நான் குடித்ததே இல்லையா அப்படி சொன்னார். உங்கள் பிள்ளைங்க மட்டும் எப்படி இப்படி குடிக்கிறாங்க என்று சொல்லி நான் கேட்டேன்.
ரொம்ப நாள் அவர் சொல்லலை. கடைசியில் சொன்னார், ஐயா நான் சாராய வியாபாரம் பண்ணேன், சாராய வியாபாரம் பண்ணேன், ஆனால் நான் குடிக்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருந்தேன். ஆனால் என்னால் அநேக பேர் குடித்தார்கள். அந்த சாபமோ பாவமோ தெரியல, என் பிள்ளைகள் என் கண்ணு முன்னாடி குடிச்சிங்க பாருங்க, 3 பிள்ளைகள் பாருங்கள் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் குடி மறக்கலை. தகப்பனார் மரித்து போனார். குடியை நிப்பாட்ட முடியல. நான் நினைக்கிறேன் சாப்பிடாம குடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 5 வருஷமா சாப்பாடே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை? அந்த வீட்டில் ஒரு சமாதானம் கிடையாது. வருமானம் எல்லாம் குடிக்கி போகிறது. அநியாயமாய் வந்த அதிக வருமானம். அன்னைக்கு சாராயம் எடுத்துகிட்டு போனால் நிறைய கொடுத்துருப்பாங்க. உன் பிள்ளை இன்னைக்கு தரங்கட்டு போய் அலைந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, கொஞ்சம் வருமானம், நியாயமான சம்பாத்தியம், நல்ல வேலை, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். உங்கள் சந்ததிக்கு நல்ல வேலையை கற்றுக் கொடுங்க. உங்கள் சந்ததிக்கு நல்ல வேலையை சூஸ் பண்ணுங்க. ஆண்டவரை முன்னாடி வைங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் கொஞ்சம் வருமானத்தில் நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பொண்ணை சம்பாதிக்கணும், வெள்ளியை சம்பாதிக்கணும்னு சொல்லி அநியாய சம்பாத்தியம் வேண்டாம். அது உங்கள் வீட்டில் நிற்காது. ஒருவேளை உங்களில் நின்று உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காது. அதை பார்த்து பார்த்து நீங்கள் மனம் வேதனைப்படுவீர்கள். பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் கொடுத்து கர்த்தருக்கு பெருசாக நிறைஞ்சிராது. ஆண்டவர் விருப்பப்படி நாம் வாழும்போது கொஞ்சம் வருமானம்தான், அதில் நிறைவான ஆசீர்வாதம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதில் நிறைவான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். இதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. ஐயா, பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை சம்பாதி, வெள்ளியை சம்பாதிப்பதை காட்டிலும் புத்தியை சம்பாதி. புத்தியினால் செயல்படுங்க, ஞானமாய் செயல்படுங்க. வருகிற வருமானத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை 6 மாதம் வியாபாரமே இல்லை, 6 மாதம் கழித்து கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இவ்வளோ நாள் என்னை காக்க வைக்காதீங்க ஆண்டவரே, நான் பலவீனமான ஆள், எனக்கு அன்னாட போஷிச்சிருங்க, எனக்கு என் தேவையில் சந்திச்சிருங்க என்று சொல்லி தேவன்கிட்ட காத்துருங்க. உங்களை அன்றன்றாட ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களை நடத்துவார். என் வாழ்க்கை அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் கையில் 5 ரூபா கூட கிடையாது. ஆனால் இரவில் நாங்கள் இதில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்தோம். ஜெபக்குழுக்களாக இணைந்து ஜெபித்தோம். அப்பொழுது ஜெபத்திற்கு வந்த ஒரு சகோதரி, ஏன்னே காணிக்கப்பட்டி வைக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு இப்போ காணிக்கப்பட்டி வச்சா இந்த நேரத்தில் ஐயா எடுக்க நினைக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவங்க காணிக்கப்பட்டி போடல, காணிக்கப்பட்டியில் போட்டாங்க ஒரு 1000 ரூபாய். அது என்னுடைய கையில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். இந்த நாளில் இவ்வளோ மீட்டிங், இவ்வளோ தேவை, என்ன செய்யணும், அதுதான். என்றைக்குமே கர்த்தர் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த நாளே கிடையாது. அடுத்த மாதம் மீட்டிங் நடத்துகிறேன், இந்த மாதம் உனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு கொடுத்ததே கிடையாது. அந்த நேர வரவும் அந்த வேலை வரவும் தான் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். என் ஒய்ஃபு பர்ஸ் எடுத்து பார்த்து எப்போ பார்த்தாலும் காலியாகவே இருக்குது. அந்த நேரம் வரும்போது வரும். அல்லேலூயா. இல்லைன்னா எங்கன்னா எடுத்து வச்சு சேர்த்து வச்சுட்டு தான் உட்காந்துருப்போம். அதிக வருமானம், அநியாய சம்பாத்தியம் தேவனுக்கு பிரியமில்லை. கொஞ்சம் வருமானம், நீதி, நேர்மை, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிங்க. வெள்ளியை சம்பாதிப்பதை காட்டிலும் புத்தியை சம்பாதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து இருக்கலாம் ஜெபிக்கும்படி.